கர்த்தருடைய நல்ல நாமம் ஸ்தோத்திரிக்கப்படுவதாக. ஏசாயா 41 அதிகாரம் 15 இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதறுக்கோப்பாக்கி விடுவாய் என்று யாக்கோபின் ராஜா உரைக்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம். அந்த யாக்கோபின் ராஜா நம்மை சிறு பூச்சியாகவே பார்க்கிறார். யாக்கோப் என்னும் சிறு பூச்சியே என்று அழைக்கிறார். அப்படிப்பட்ட நம்மை தேவன் எந்திரமாக பயன்படுத்த விரும்புகிறார். எந்திரம் என்று சொல்லும் பொழுது அந்த எந்திரம் தன்னைத்தானே இயக்கி கொள்ள முடியாது. யாரோ ஒருவர் அதை இயக்கினால் மாத்திரமே அதால் பயன்பட முடியும். நம்மை எந்திரமாய் மாற்றுகிற தேவனுடைய கரத்திலே நாம் இருக்கிறோம். 127 சங்கீதம் 4 சாலமோன் இப்படியாக சொல்லுகிறார், வால வயதின் குமாரன் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறான் என்று. அந்த பலவானுடைய கிறிஸ்துவனுடைய கையிலே நாம் இருக்கும் பொழுதுதான் நம்மால் பயன்பட முடியும். அப்படி பயன்படுகிற நம்மை தேவன் எங்கிருந்து எடுக்கிறார் என்றால், பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து நான் உன்னை அழைத்து வந்தேன். நான் உன்னை தெரிந்து கொண்டேன், என் தாசன். நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன் என்று நம்மோடு கூட இருந்து ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை நடத்துகிறவராய், நம்மை உருவாக்குகிறவராய் இருக்கிறார். உருவாக்கிய நம்மை பார்த்து அவர் சொல்லுகிறார், நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய் என்று சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு விரோதமாய் எழும்புகிற மலை போன்ற காரியங்களாய் இருக்கலாம், குன்று போன்ற சூழ்நிலைகளாய் இருக்கலாம். ஆனால் அவற்றையெல்லாம் பதருக்கு ஒப்பாக்கும் அளவுக்கு தேவ ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து அவர் செயலாற்றுகிறவராயிருக்கிறார். நாம் நம்முடையவர்கள் அல்ல, நாம் கிறிஸ்துவனுடையவர்கள். அவர் நம்மை எப்படி பயன்படுத்த நம்மை உருவாக்க சித்தம் வைத்திருக்கிறாரோ அதற்கு நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 6 அதிகாரம் 19 உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே என்று வாசிக்கிறோம். நாம் நம்முடையவர்கள் அல்ல, நம்மிலே பரிசுத்த ஆவியானவர் தங்கியிருக்கிறபடினால் பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது. ஆகவே நாம் அந்த பரிசுத்த ஆவியின் துணையோடு கூட பலத்தோடு கூட நாம் நமக்கு எதிராய் வருகிறதை நாம் மிதித்து நொறுக்குவதற்கு தேவன் நம்மை உருவாக்கி வருகிறார், நம்மை பலப்படுத்துகிறார். ஆகவே நான் மட்டும் தேவ கரத்திலே இருக்கிறேன், நான் இல்லை என்றால் தேவனால் ஒன்றும் செய்ய முடியாது என்று நாம் ஒருபோதும் நினைக்க வேண்டாம். ஏனென்றால் நாம் தேவ கரத்திலே அடங்கியிருந்தால் மாத்திரமே அவர் நம்மை பயன்படுத்துவார். ஆகவே நாம் தேவ கரத்தை விட்டு விலகி போவோமானால் ஒரு சவுலுக்கு பதில் தாவீதை ஏற்படுத்தின தேவன் நமக்கு பதிலாக இன்னொருவரை அந்த இடத்துல பயன்படுத்த முடியும். இந்த 1 ராஜாக்கள் 19 அதிகாரம் 14 இங்கு எலியா சொல்லுகிறார், நான் ஒருவன் மாத்திரம் மீதியாக இருக்கிறேன் என்று. அதற்கு கர்த்தர் கொடுக்கிற பதில் 18 பாகாலுக்கு முடங்காதிருக்கிற முழங்கால்களையும் முத்தம் செய்யாதிருக்கிற வாய்களையும் உடைய 7000 பேரை இஸ்ரவேலிலே மீதியாக வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆகவே நாம் மாத்திரமல்ல, தேவனுடைய பார்வையிலே அநேகர் விலையேறப்பட்டவர்களாக இருக்கிறார்கள், அவர்களையும் தேவன் பயன்படுத்த முடியும். ஆகவே தேவன் நம்மை எந்திரமாக பயன்படுத்த விரும்புகிறார் என்றால் நாம் தேவ கரத்திலே நம்மை அர்ப்பணிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆகவே நாம் கர்த்தருடைய கையிலே அம்புகளாய் இருக்கும் பொழுது அவர் நம்மை எப்படி எப்பொழுது பயன்படுத்த வேண்டும் என்று அறிந்து நம்மை பயன்படுத்துவார். நம் கர்த்தருடைய கரத்திலே நிற்போம். ஆமேன். ஜெபம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்தில் வருகிறேன். பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள் என்ற வேத வார்த்தையின்படி நாங்கள் உமக்கே மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கேலும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.